ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஹலிதா ஷமீமுடைய இயக்கத்தில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற மின்மினி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷனு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் நமக்கு காண்பிக்கப்படுது. இதில் ரெண்டு பசங்க நமக்கு காண்பிக்கப்படுறாங்க. ஒரு பையனுடைய பேர் பாரி, இன்னொரு பையனுடைய பேர் சபரி. இந்த பாரி ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனு, அந்த ஸ்கூலுக்கு நிறைய மெடல்லாம் அடித்து கொடுத்த ஒரு பையன். அதனாலேயே அந்த ஸ்கூலே இவனை ஹீரோவாக பார்க்குது. அங்கேயே ரொம்ப நாளாக படித்த ஒரு பையன். இந்த சபரி பையன் இப்போ தான் அந்த ஸ்கூலுக்கு இந்த வருஷம் போய் ஜாயின் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த பையனும் நல்லா பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பையன், நல்லா செஸ் எல்லாம் விளையாடக்கூடிய ஒரு திறமசாலியான பையன் தான். ஆனால் என்னவோ ஆரம்பத்திலே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சரியாக ஒத்து போகலை, முட்டிக்கிறது. இதுலேயே ஒரு நாள் கிளாஸ் நடக்குது. அப்போ அந்த கிளாஸில் டீச்சரு, சரிப்பா நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ட்ரீம்ஸ் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், யார் யாருக்கு என்னென்ன லட்சியம், என்னவாக போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இதில் ஆளாளுக்கு வழக்கம் போல் நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பசங்க மட்டும் வித்தியாசமான ஒரு ட்ரீம்ஸை சொல்கிறாங்க. அதாவது இதுதான் எங்களுடைய அப்ஜெக்டிவ்னு சொல்லி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இதுதான் எங்கள் ஆசைன்னு. இப்போ இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட்டு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2014 ஒரு அமெரிக்கன் படமாக வெளியான பாய்ஹுட் படம் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த படத்துடைய கதாநாயகன் 6 வயசு சின்ன பிள்ளையாக இருக்கும் போதில் இருந்து அந்த பையனுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனே 18 வயசு வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற 12 வருஷத்துக்கான அந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை 12 வருஷம் வெயிட் பண்ணி அந்த படத்துடைய டைரக்டரான ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் கேப்சர் பண்ணியிருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்டை தான் இந்த படத்தில் ஹலிதா ஷமீமும் கையில் எடுத்திருக்காங்க. 2015 ஆரம்பித்து அடுத்த 8 வருஷம் அந்த படம் எடுத்திருக்காங்க. ஸ்கூலில் சின்ன பசங்களாக காமிக்கப்பட்ட இந்த பசங்க வளர்ந்து கடைசி அடல்ட்ஸ் ஆகிற வரைக்கும் மொத்தமாக அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை இவங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரிஸ்கியான அட்டம்ப்ட் தான், ஒரு சேலஞ்சிங்கான அட்டம்ப்ட் தான் அது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்கூலு, அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பசங்க, இவங்களுக்குள்ள ஒரு தருணத்தில் கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட், இவங்களுக்கு நடக்கிற ஒரு சம்பவம், இதனால ஆடியன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எமோஷனல் இம்பேக்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இன்ட்ரோல் வரைக்கும் அரைவ் ஆகிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக ஒரு ஜான்ரா ஷிஃப்ட்டு, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அவுட் அண்ட் அவுட் ரோட் மூவியாக இந்த கதைக்களம் மாறுது. அப்போ ஹிமாலயாஸுக்கு ரெண்டு கதாபாத்திரங்கள் ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ட்ராவல் மேற்கொள்கிறாங்க. இதில் அவங்க போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அந்தளவுக்கு லைவாக நம்ம மைண்டில் உட்காந்ததுக்கான காரணமே மனோஜ் பரமஹம்சாவுடைய சினிமோட்டோகிராஃபி தான். அதுவும் குறிப்பாக ஒரு ஒட்டகம் ஒன்று தண்ணி அடிக்கும், பின்னாடி ஒரு கம்ப்ளீட் ஒரு மவுண்டனுடைய பேக்ட்ராப்பில் அட்டகாசமான ஃப்ரேமிங். இது இந்த மாதிரி பல காட்சிகள் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. விஷுவலி அப்பீலிங்காக இருக்குது. இதை நம்ம தாராளமாக சொல்லலாம். மியூசிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் கத்திஜா ரஹ்மான், ஏஆர் ரஹ்மானுடைய பொண்ணுக்கு மியூசிக் டைரக்டராக இது முதல் படம். அவங்க உயிரை உந்தன் உயிரைன்னு சொல்லி ஒரு பாட்டு, நல்ல ஒரு மெலடி நம்பர் அதுவாகட்டும். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே முடிஞ்ச அளவுக்கு சீன்ஸை எலிவேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட் காட்சியாகட்டும், செகண்ட் ஹாஃபில் ஒரு பையனை உட்கார வச்சு கதாநாயகன் பெயிண்ட் பண்ணுவாப்பில் அந்த சீன் ஆகட்டும், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில். படத்தில் பிரவீன் கிஷோர், கௌரவ் கலை, எஸ்தர் அனில் அப்படின்னு சொல்லி 3 பேருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை. இது போக இந்த படத்துடைய வசனங்கள் ஒரு சில இடங்களில் உயிர்ப்பாகவே இருக்குது. குறிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு திருப்பி தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த கில்ட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒன் லைனில் தான் இந்த கதையை மொத்தமாக ட்ராவல் ஆகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு வழியாக ஒரு எமோஷனல் இம்பேக்டை கிரியேட் பண்ணி செகண்ட் ஹாஃபுக்குள்ளே கால வைக்கிறாங்க இல்லையா, வச்சதோடு சரி. செகண்ட் ஹாஃபில் இந்த ஒரு ஜேர்னி ஒன்று போகிறாங்கல்ல ஹிமாலயாஸில், இதில் காட்சி அமைப்புகளாகவும் சரி கதாபாத்திரங்களாகவும் சரி எதுவுமே பெருசாக சுவாரஸ்யமாகவே இல்லை. ஒரு பரபரப்பையோ இல்லை ஒரு பெரிய சுவாரஸ்யத்தையோ எந்த ஒரு விஷயமே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் கிரியேட் பண்ணல. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது இந்த படத்துடைய திரைக்கதை செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு. இதில் கதாநாயகி, நான் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளையை தான் ரிசர்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. அவங்க போய் அந்த இடத்த பார்த்ததாக, பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறதாக எந்த காட்சியும் கிடையாது. நீ இரு நான் போகிறேன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு கதாநாயகன் போகிறாப்புல, அவரும் போய் பட்டர்ஃப்ளை இல்லை அப்படின்னு சொல்லி தான் திருப்பி வர்றாப்புல. இப்போ கடைசியாக உண்மையாகவே அவர் போய் பார்த்தாரு, அந்த பார்த்த அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறத அவங்க காட்சிகளாக கொண்டு வந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் 1.5 மணி நேரத்துக்கு ரோட் ட்ராவலை ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கல்ல,
இதில் காமிச்ச அந்த சிரத்தையை கொஞ்சம் அந்த ஒரு சீனையும் நீங்கள் கன்சீவ் பண்ணி அதையும் உள்ளே கொண்டு வந்திருந்தா இன்னுமே ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைச்சிருக்குமோ. ஏன்னா எல்லா கதாபாத்திரமும் நான் எதுக்காக அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுதோ அந்த எந்த விஷயமே நடக்காத மாதிரியே அந்த கதைக்களம் நகருது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. லாஜிக்கலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட பொதுவாக ஒரு நபர் தன்னுடைய ஆர்கனை, அதுவும் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய ஆர்கன் டொனேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா யார் டோனார் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லீகலி பைண்டட், அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகத்தான் வச்சுருக்கணும். யார் வந்து ஆர்கன்ஸை வாங்கினாங்களோ அவங்களுக்கு பொதுவாக யார் டோனாரு அப்படிங்கிறது தெரியாது. அதை ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கேயுமே எப்பயுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க அந்த ஐடென்டிட்டியை. ஆனால் இந்த படத்தில் ஒருத்தர் இறந்துட்டார், அவருடைய உடல் உறுப்புகள் 5 பேத்துக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்லேயே பப்ளிஷ் ஆன மாதிரி ஒரு சீனை ஒன்று இவங்க காமிச்சிருக்காங்க. அது என்ன பேசிஸில் என்ன லாஜிக்கில் அவங்க வந்து அப்படி பப்ளிஷ் பண்ணாங்க, இல்லை அந்த காட்சி அப்படி போர்ட்ரே பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் டாக்டர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு வேளைக்கு அப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறத வேணால் நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. என்னுடைய நாலேஜுக்கு நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரியே ஒரு சின்ன சின்ன குண்டுகுழியில் கூட புல்லட்டை நம்ம ஓட்ட மாட்டோம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகி நம்ம ஊர்லேருந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட் எடுத்துக்கிட்டு ஹிமாலயாஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்புகிற மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. இத்தனைக்கும் படத்தில் ஒரு காட்சி ஒன்று இருக்கும், அவங்க போகிற வழியில் திடீர்னு ஒரு குண்டு மூலியமாக ஒரு இடம் வந்தவொன்னே அவங்க இறங்கிடுவாங்க, 2 பேர் தான் அந்த புல்லட்டை ஓட்டி கொண்டு போய் அந்த பக்கம் விடுவாங்க. இப்படி ஒரு குண்டு குழிக்கு நீங்கள் இறங்குவீங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் என் குண்டு குழிக்கா பஞ்சம், எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு நீங்கள் எத்தனை பேர் ஹெல்ப்பு கேட்டு இப்படி போவீங்க அப்படிங்கிறதும் எனக்கு லாஜிக்கலாக ஒன்றும் பெருசாக புரியலை. இது எல்லாமே தாண்டி சந்தோஷ் பிரதாப்புடைய கதாபாத்திரமும் சரி, நிவேதிதா சதீஷுடைய கதாபாத்திரமும் சரி, இந்த 2 கதாபாத்திரமும் பேருக்கு சும்மா ஆந்த வேலை இவங்க மீட் பண்ணுற பர்சன்ஸாக அவங்க உள்ளே வந்துட்டு தலையை காமிச்சிட்டு கேமியோ அப்பியரன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்களே ஒழிய அந்த கதாபாத்திரங்கள் பெருசாக எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல. அந்த கதாபாத்திரங்கள் இல்லைன்னாலும் இந்த கதைக்கு ஒன்றும் பெருசாக வந்து பாதிப்பு வர போகிறதுலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசமான உலக படங்களோ இல்லை ரோட் மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் நீங்கள் தமிழ் கமர்ஷியல் படங்கள் தான் நம்ம விரும்பி பார்க்கக்கூடிய கேட்டகரியை அப்படிங்கிற பக்கெட்டுக்குள்ளே ஃபாலோ ஆகக்கூடிய ஆடியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, வீக்கான ரைட்டிங்னால இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் உங்களை எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அடல்கானடை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.